ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான தங்கம் விலையை பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி நான் கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் பழைய விலைக்கே இருக்கலாம், இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 60 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு 50 ரூபாய் மாத்திரம் குறைந்து 12,550 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது. அண்ட் வெள்ளியின் விலையிலும் ஒரு சிறு டிராப் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் காலையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் செகண்ட் டைம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளியின் விலையில் ஒரு டிராப் இருந்துச்சு. ஸோ நான் செகண்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மீண்டும் இரண்டாவது முறையாக தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ செகண்ட் டைம் மீண்டுமாக தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. ஒரு 70 ருபீஸ் டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 1,00,000க்கு கீழே தங்கத்தின் விலை இன்னைக்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ட் வெள்ளியின் விலை ₹1 குறைந்து 257 பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ட் ஒரு சில கடைகளில் 3 முறை தங்கம் விலை வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் வெள்ளியின் விலை கூட இன்றைக்கு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக குறைஞ்சிருக்கலாம். பட் ₹1 தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கான வெள்ளியின் விலை வந்து பார்த்தீங்கன்னா 257 பெர் கிராம். ஸோ இந்த வருடம் ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 7,000 சில்லறையில் இருந்து கடந்த வாரத்தில் ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு புது புது ஹால் டைம் ரெக்கார்ட் ரேட் கொடுத்து 13,100 அப்படின்னு ஒரு பெரிய ஹை ரெக்கார்டை அது வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ சில்வரும் கூட பார்த்தீங்கன்னா ஜனவரியில் 98 ரூபாய் பர் கிராம் என இருந்த நிலையில் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டே பை டே ஒரு புது புது ஹால் டைம் ரெக்கார்ட் ரேட்டை கொடுத்து 285 பெர் கிராம் என ஒரு பெரிய உச்சத்தை வெள்ளியின் விலையும் எட்டியுள்ளது இந்த 2025ஆம் ஆண்டு. ஸோ இந்த 2025ஆம் வருஷத்தில் தங்கத்தினுடைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதிரி எல்லா வருஷமும் அதே மாதிரி கொடுத்துச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. அதனுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பர்டிகுலர்லி 2012 முதல் 2018 வரை பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுனுடைய மூவ்மெண்ட் வந்து பெரிய லெவலில் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் கொடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 6-7 வருஷத்தில் எதுவுமே சேஞ்சஸ் இன்க்ரீஸே ஆகாமல் அது திரும்ப அந்த பழைய ரேட்டை பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு 6 to 7 இயர்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. இருந்தாலும் கோல்டுனுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பழைய ரேட்டுக்கு அது திரும்ப திரும்ப வந்து அதை தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் அது இதுவரையுமே வந்து நடத்திருக்கு. இனிமேலும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இஸ் கோல்ட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கூட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ரிஸ்க் ஃபேக்டர், உங்களுடைய இன்கம்ல நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க, உங்களுடைய அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அண்ட் உங்களுடைய ஏஜ் என்ன போன்ற எல்லா விதமான ஃபேக்டர்ஸுமே தான் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சொல்லும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தங்கத்தின் விலை ஒரு எட்டாத ஒரு பெரிய டார்கெட்டில் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதன் மத்தியில் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா, பை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அதை பை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளை காலமே அதுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல நம்ம பார்க்கும்போது காயின்ஸ் வந்து பெரிய லெவல் இருக்காது. ஒரு 15-20 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காயின்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியவும் செய்யாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்குமே புரிய வந்துச்சு. ஸோ காயின்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து கம்மி. ஸோ நம்ம ஃபியூச்சரில் அது வந்து நம்ம வாங்கி செக்யூர் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சம் வந்து தெரிய வந்துச்சு அந்த அந்த காலத்தில். அடுத்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜாக நம்ம வந்து கொஞ்சம் வந்து காயின் வாங்கிக்கலாம், கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் காயின் இல்லை, அதுக்கும் கீழே கூட மில்லிகிராம் காயின் அந்த அளவுக்குலாம் வந்து நம்மளுடைய காலம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறது உங்களால் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு சவரன் வாங்க முடியல அப்படின்னா 1 கிராம் வாங்க, இல்லை 1 கிராம் கூட வாங்க முடியல அப்படின்னா மில்லிகிராமில் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகளை காலம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ கோல்டு வந்து இன்னும் கூட அது வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு கோல்டு. ஸோ நம்ம வந்துலாம் முதல்லாம் கடைக்கு போய் தான் வந்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நம்ம வீட்டில் உட்காந்தே நம்ம ஆன்லைன்லேயே நம்ம வந்து நமக்கு வேண்டிய பொருட்களை நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நம்ம வந்து நம்மளுடைய சிட்டை வந்து பே பண்ண முடியும். டிஜி கோல்டு இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் எனிவே இது வந்து நம்ம சிபிக்கள் ரெஜிஸ்டராக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது நல்லது. பட் எனிவே அதற்கான சூழ்நிலைகளையும் வந்து காலம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கையில் அமௌண்ட் இருக்கும் போதே நம்ம டக்குன்னு அதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து காலம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரிஸ்க் ஃபேக்டர் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கேட்டகரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50,000 ஒருத்தர் வந்து சேலரி வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இப்போ அந்த 50,000 சேலரியிலேருந்து எல்லாமே வாடகை, கரண்ட் பில் அதெல்லாம் நம்ம எல்லா எக்ஸ்பென்ஸையும் போய் ஒரு 10% ஆஃப் ஹிஸ் இன்கம் வந்து அவர் சேவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னா, ஸோ இந்த 10% ஆஃப் அமௌண்ட் எடுத்து எடுத்து ஒரே இடத்துல போட்டு லாக் பண்ணாமல் அதை வந்து அப்படியே பிரித்து கோல்டு கொஞ்சம், இல்லை வந்து நான் சில்வர் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் வந்து நான் வந்து இந்த எஃப்டி ஆர்டி அந்த மாதிரி போடுறேன், ஸோ மீதி வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸில் நான் போடுறேன், இல்லை வந்து விபிஎஃப்ல போடுறேன், அந்த மாதிரி கொஞ்சம் பிரிச்சுட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நாலேஜஸ் இருக்குது, எனக்கு வந்து ஆன்லைன் பற்றி எனக்கு அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த மாதிரியான எக்ஸிட் ரேஷியோ அதில் இருக்கிற டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் பிரித்து போடலாம். ப்ரொவைடட் அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, பட் எனிவே ஒன்லி இஃப் யூ ஹேவ் நாலேஜ் யூ கேன் கோ வித் தட். ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண போகும்போது ஒருவேளை உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சில்வர் வந்து ஹெவியாக ட்ராப் ஆச்சு, பட் ஆனால் வந்து திரும்ப அது பிக்கப் ஆகிற டைமுக்குள்ள உங்களுக்கு இன்னொன்று வந்து ஒரு சைடில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைவர்சிஃபை பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இன்னொரு கேட்டகரி எடுத்துக்கலாம். இன்னொரு பெர்சன் இருக்காரு. அவருக்கு வந்து 80,000 சேலரி இருக்கு. ஸோ அவருடைய எல்லா செலவினங்களும் போய் அவர்கிட்ட வந்து ஒரு 25% அவரால அவருடைய இன்கம்ல இருந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அவருக்கு 25% வந்து அவரால சேவ் பண்ண முடியும்ன்ற இருக்கு பாருங்க. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 25% இருந்து ஒரு 5% ஆஃப் அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு, மீதி 20 வந்து நான் சொன்னது போல அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு, இந்த 5% அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஹோல்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து ஏதாவது ஒன்று ட்ராப் ஆகும்போது, இப்போ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, போன அக்டோபர்ல வந்து ஒரு பெரிய ஹைக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட நல்லாவே 207 வரையும் போயிட்டு, அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து 160 போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிப் வரும்போது இந்த 5% ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவர் அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து டக்குன்னு வந்து முதலீடு பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அவரால் வந்து இந்த 5% ஆஃப் ரிஸ்க்கை வந்து எடுக்க முடியும். ஒருவேளை அவர் திரும்ப டிப்பில் போடுறது இன்னும் கூட டிப்பில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை டிப்லேருந்து இன்னும் ஹெவியாக போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து என்னால் எடுக்க முடியாது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த 5% எக்ஸ்ட்ரா 5%க்கான அலோகேஷனில் நீங்கள் வரக்கூடாது. உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த சைடு வந்து நீங்கள் போகிறது உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு கேம் பிளேவாக இருக்கும். சரி ப்ரோ, நான் அந்த 5%க்கான ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன், பட் ஆனால் அந்த அந்த டிப் வந்து எப்போ வரும் எனக்கு அது தெரியலையே அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து மார்ச்ல இருந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு அனாலிசிஸ் எடுத்து நீங்களே ஸ்டடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸில் வந்து அங்கங்கே அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டேஸில் வந்து கோல்டு வந்து ஒரு டிப்பு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அந்த டிப்பு நான் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, இன்னும் கூட வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டிப்பு போகுமா அப்படின்றத அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ தட் இஸ் வை ஐ டெல் யூ. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது அதற்கான ரிஸ்க் ஃபேக்டர் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு வயசான ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு அனாலிசிஸ் பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் கூட நீங்கள் ஒரு சேஃபான கேம் ப்ளே பண்ணலாம். அடுத்ததாக ஏஜ் ஃபேக்டர். ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் இருக்கார், அவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 60 தாண்டிட்டார் அப்படின்ற ஒரு பட்சத்தில், ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது வந்து அது நான் ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ்க்காக வெயிட் பண்ணார்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் அமைதியாக அவரால் என்னென்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன சேவ் பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை எடுத்து அவர் கோல்டில் வந்து அமைதியாக சேவ் பண்ணிட்டு சேஃபாக இருந்துடலாம். இல்லை நான் எனக்கு வந்து இல்லை பர்சன் பி இருக்கார், அவருக்கு வந்து இப்போ தான் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஒரு மிட் ஏஜ் குரூப்பில் இருக்கார் அப்படின்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ நான் முன்னாடி சொன்னது போல ஒரு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணார்னா அவரால் ரிஸ்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காரு. அவரால் ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய வந்து டைம் இருக்கு. ரிஸ்க் எடுத்து ஒரு ஃபெயில் ஆனால் கூட திரும்ப ரெக்கவர் ஆகி வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் சான்சஸும் அவருக்கு இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டியூரேஷன், நீங்க ஷார்ட் டேர்மா நீங்க பிளான் பண்றீங்களா இல்ல லாங் டேர்முக்கு பிளான் பண்றீங்களா அப்படின்னு. அதாவது இப்போ நீங்கள் 2026ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அடுத்து இமீடியட்டாக 2027ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஹெவியாக வரணும், நான் அதை வச்சு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். 2026 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2027 ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கும் 2036 நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்குமே பயங்கர வேரியேஷனான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உடனே உங்களோட ஷார்ட் டேர்ம்லேயே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றத மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். ஸோ உங்களுடைய டியூரேஷன் அண்ட் ஏம் என்னன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல நிறைய பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக ரிசீவ் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.